அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சுவாதி வந்து பாட்டு பாடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு அம்மா கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து தான் பொண்ணு மட்டும்தான் ஜெயிக்கணும், சுவாதி ஜெயிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரூமில் இருந்து கிளம்புறாங்க பாடுறதுக்கு. இன்றைக்கி தான் ஃபைனல் ரவுண்டு. அப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, சுவாதி நல்லா பாடுவா, எப்படியாவது ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவா, ஆனால் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க, அதுதான் பயமாக இருக்குங்கிறாங்க. இல்லை கரெக்டாக இருந்துக்குவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரேவதி இப்போவாது நம்ம வந்து தன்னோட காதலை வந்து கார்த்திகிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடியல, போயிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த கிருஷ்ணங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்றாரு. அவரும் வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து சுவாதி போட்டாவை கட்டி, இந்த பொண்ணு இங்கே தானே ரூமில் தங்கியிருக்கிறாங்கிறாங்க. ஆமாம், இங்கே தான் தங்கியிருக்கிறாங்கிறாங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, அவள் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்கு இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மேனேஜர் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட நகை வந்து ஒருத்தவங்களோட நகையை எடுத்து கொண்டுட்டு போய் ரூமில் போட்டு வச்சிட்றாரு. போட்டு வச்சு எப்படியாவது வந்து அந்த நகையை வந்து இவங்க தான் திருடினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நகை எங்கே போச்சு, என்னாச்சு, ஏதாச்சு அப்படிங்கிறதே தெரியல. உடனே என்ன செய்கிறதுனே தெரியாமல் பயங்கரமான பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே போலீஸுக்கிட்ட மேனேஜர் சொல்லி போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான் திருடனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு போலீஸ்லேயும் பிடிச்சிக்கிட்டும் போயிடுறாங்க. உடனே இந்த கிருஷ்ணங்கிறவர் தன்னோட மகக்கிட்ட, அவளை போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இனிமேல் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, நிச்சயமாக நாம் தான் ஜெயிக்கணும், நீ கவலைப்படாத பாப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி ரேவதியும் அங்கேருந்து வராங்க. வந்த உடனே எங்கே சுவாதி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி போலீஸில் பிடிச்சிட்டு போட சொன்னோன்னா பயங்கரமான கோவம், டென்ஷன் ஆகுறாங்க. அது எப்படி அவங்க வந்து போயிடுவா அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து இதை சிசிடிவி கேமராவை எடுங்க, அந்த இதில் எல்லாம் இருக்கும்லன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ வந்து சுவாதி வந்து அந்த ரூமில் அந்த நகை காணாமல் போன பொண்ணு ரூமுக்குள்ளே போகிறாங்க, குழந்தை வந்துச்சுன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி அந்த டீ குடிக்கிறதுக்கு அந்த பையன் போகிறான். அவங்ககிட்ட தான் வந்து இந்த மேனேஜர் சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து எப்படியாவது வந்து நீ அந்த இதை கொண்டு நகையை வச்சிருன்னு சொல்லி திருட்டுப்பட்டங்கட்டி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. உடனே கேமரா பார்த்துட்டு கார்த்தி அடித்து மிரட்டுறாரு, இங்கே பாரு, நான் கேட்குற ஒழுங்கு மரியாதை சொல்லிடு, இல்லைன்னா போலீஸ் அடி என்னன்னு உனக்கு தெரியுமாங்கும் போது அவன் பயந்துட்டு உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இங்கேருந்து நேராக போய் சுவாதியை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு வர்றாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துக்கிட்டு உண்மை சொன்ன உடனே, எப்பா மேனேஜர், நீ என்ன இவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கிற, நீ இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு ஒரு நல்ல பொண்ணை கூட்டியாந்து விசாரிக்கிற மாதிரி பண்ணிட்டியா, அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சி கண்டபடி திட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து பாட்டெல்லாம் வந்து ஜீத்தமெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் இதாகுது. அவரு கூப்பிட்றாரு, கார்த்தி நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கூட்டிகிட்டு வந்துடுறோம் சுவாதி அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து கூட்டிகிட்டு வந்துடுங்க சார், எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சுவாதிக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பொண்ணோட அப்பா வந்து தம்புன்னு ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க மேலே பழி போட்டு மேனேஜருக்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கார்த்தி வந்து சுவாதியை கூட்டிகிட்டு வருவார். அதோடு பார்த்திங்கன்னா எபிசோட முடிக்கிறாங்க. அவர் வந்து சுவாதியை கூட்டிகிட்டு வந்து சுவாதி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் தான் வந்து என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருங்க. இதோட எபிசோடை முடிச்சிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.